சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்து வருவதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் ஒரே சமயத்துல ஒரு படத்தில் தான் நடிப்பார். அந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு பைக் ரைட் சென்று விட்டுதான் அஜித் சார் அடுத்த படத்துடைய அறிவிப்பை வெளியிட்டு அதனுடைய படப்பிடிப்பையுமே துவங்கும். ஆனால் தற்பொழுது ஒரே சமயத்துல விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 திரைப்படங்களை நடித்து வருவதும் இதுவே கோலிவுட் வட்டாரத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதை தவிர வாரம் அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய அறிவிப்பும் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய அறிவிப்பும் அவ்வப்போதே வெளியாகி வருவதும் இது நம்ம அஜித் சார் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சாருடைய பட அறிவிப்பு வர ரசிகர்கள் மாத கணக்கில் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது வாரத்திற்கு ஒரு அப்டேட் வெளியாகி வருவதும் மேலும் அஜித் சார் தொடர்ந்து தன்னுடைய படங்களை பண்டிகை நாட்களில் வெளியிடவுமே முடிவெடுத்திருக்காரு. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் நிலையில குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்காம். இது மட்டும் இல்லாம அஜித் சார் அடுத்ததாக பேன் இந்திய படங்களில் நடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்தின் இயக்கத்தில் அஜித் சார் பேன் இந்திய படத்தில் நடிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.